அவ்வளவு அற்புதமான இந்த பருவ காலத்தில் நாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதது எது, அதாவது எது சாப்பிட்டா பித்தம் அதிகமாகும் அப்படின்னா புளிப்பும் காரமும். இந்த புளிப்பு உணவு கூடுதலாக சாப்பிட்டா பித்தம் அதிகமாகும். அதே மாதிரி காரம் கூடுதலாக சாப்பிட்டாலும் பித்தம் அதிகமாகும். அப்போ கசப்பு துவர்ப்பு தான் இந்த வெயிலினுடைய வெப்பத்தை தாங்கக்கூடியது. அப்போ கசப்பு துவர்ப்பு உள்ள சத்து உள்ள உணவுகளை கூடுதலாக எடுக்கணும். தண்ணிச்சத்து இருக்கிற காய்கறி கீரைகள் பழங்கள், அதாவது எதுலெல்லாம் நீர் சத்து அதிகமாக இருக்கோ அந்த உணவுகளை கூடுதலாக எடுத்துக்கணும். கிழங்கு வகைகளை தவிர்த்துக்கணும், எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முக்கியமாக காலையில் தண்ணீர் நிறைய அருந்தக்கூடியது. யாரெல்லாம் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு லைட்டாக அந்த ப்ரஷ் பண்ணும்போதே அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும், அதிலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பித்தம் அளவுக்கு அதிகமாக சுரக்குது. அந்த பித்தம் இறைப்பில் சுரந்திருந்தா எப்போதுமே ஒரு குமட்டல் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆசிட் செக்ரேஷன் என்ன ஆகும்னா அந்த உணவு பாதையில் எரிச்சலையும், அதான் நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு, புளிச்சையப்பம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் பித்தத்தினுடைய பாதிப்பினால் வரக்கூடிய பாதிப்புகள். அதனால் பித்தத்துக்கு அற்புதமான சொல்யூஷன் அப்படின்னா இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறது. முக்கியமாக மத்தியானம் உச்சி வெயில்னு சொல்லுவோம் இல்லையா, 12, 1, 2 அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வெயிலில் நடமாடக்கூடாது. ஆடு மாடு ஜீவராசிகள் கூட என்ன செய்யும்னா நிழலில் போய் இளைப்பாரும், மரத்தடியில் போய் இளைப்பாரும், அசை போட்டுக்கிட்டே இருக்கும். வெயில் தாழ்ந்த பிறகு 3 மணிக்கு மேலே எந்திரிச்சு நடமாடும். ஆனால் நாம தான் என்ன செய்வோம்னா 10க்கு ஹெல்மெட்டை வேற மாட்டிக்கிட்டு 12 மணி உச்சி வெயிலில் பைக்கில் அப்படியே போய்கிட்டு இருப்போம். அப்போ அந்த மண்டை சூடு தாங்காமல் உடம்பு என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக பித்தம் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ மத்தியானம் உச்சி வெயில் நேரத்தில் நடமாடுவதும், இரவு 12, 1 மணி 2 மணி நள்ளிரவில் கண் விழித்தால் பித்தம் தலைக்கு ஏறும். அதனால தான் பித்தம் அதிகமாக இரவிலும் நண்பகலிலும் கூடுதலாக சுரக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பகலில் நடமாடுறத அவாய்ட் பண்ணணும், வெயிலில் தெரியக்கூடாது, கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், நிறைய தண்ணீர் அருந்தணும், இரவில் கண் விழிக்கக்கூடாது. இதை தாண்டி இதெல்லாம் பிசிக்கலாக இருக்கக்கூடியது. இமோஷனல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இமோஷனல் ஃபேக்டர் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் அடைகிறது, கோபப்படுறது. ஒன்று பித்தம் அதிகமாக சுரந்ததுனால கோபம் வர்றது ஒரு கேட்டகரி, அல்லது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அல்லது வளர்ந்த சூழல்ல அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டாங்க அப்படின்னா பித்தம் அதிகமாக தலைக்கு செல்லும் போது, மூளை உஷ்ணம் அடையும் போது, உணர்ச்சி வயம் அதிகமாகி உடல் சூடு அதிகமாகும் போது பித்தம் சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான வாழ்வியல் முறையை கடைபிடிச்சுக்கிட்டாலே பித்தம் சார்ந்த நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம்.